ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 5 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணது, முட்டைக்கோஸ் வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேங்க. அப்புறம் கேப்சிகம் வந்து ஒன்று முழுசாக இருக்கிறது கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 7-8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பட்டாணி வந்து ஒரு 200 கிராம் போல் நைட்டே ஊற வச்சு ஒரு வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. மல்லித்தழை கொஞ்சம், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணது. இப்போ நம்ம இஷ்டம் தாங்க, இதில் என்ன வெஜிடபிள் வேணாலும் நம்ம போடலாம். கேரட்டை தவிர்த்து எல்லாமே போடலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை தனியாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் வந்து தம் போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. நான் ஒரு குண்டா வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேங்க. நம்ம இஷ்டம், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பட்டை 2 துண்டு, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு எல்லாத்தையுமே போட்டாச்சு. போட்டு இது நல்லா காஞ்சு வரட்டும். வந்ததும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு நம்ம போட்டுக்கலாம். வேறு எதுவுமே நம்ம பட்டை கிராம்பு நம்ம அரைச்சது இதில் போட போகிறது கிடையாது. இது வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேங்க. போட்டு இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா வாசம்லாம் போகிற வரைக்கும் வதக்கி. இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா வெஜிடபிள்ஸ், அதை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நான் எடுத்திருக்கேன் கேப்சிகம் போட்டாச்சு. மல்லித்தலையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மல்லி புதினாவும் போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து. இப்போ அடுத்தது பச்சை மிளகா போட்டேன். கொஞ்சம் ஸ்கூலுக்கு இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக செய்கிறனால கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சுங்க. ஏன்னா லேட் ஆயிரும்ல, அதனால். இப்போ கேப்சிகம் நான் கட் பண்ணதையும் போட்டேங்க. ஒவ்வொரு காயாக நம்ம இப்போ எடுத்துருக்கிறது எல்லா காயுமே இப்போ நான் போட்டுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு போட்டேன். போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த காயை வந்து இப்போ எல்லாமே இப்போ போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டைக்கோசு எல்லாம் போட்டோன்னா இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கணும். எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா இலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா அந்த காய் வந்து இதில் இப்படியே வெந்து வரட்டும். ஏன்னா முட்டைக்கோஸில் ஆல்ரெடி தண்ணி அதிலே வரும். உருளைக்கிழங்குலேயும் அப்படி தான். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவு வெந்து வந்துருச்சு. வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் அரிசியாக போட்டுக்கிறேங்க. இப்போ லெமன் வந்து ஒரு அரைவாசி புளிஞ்சு விட்ருக்கேங்க. தயிர் இல்லைன்னா லெமன் எதாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இப்போ அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இப்போ போட்டுட்டேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டும் போடலாம். நான் வந்து ஏற்கனவே இப்போ கொதிக்க வச்ச தண்ணி தான் எடுத்திருக்கேன். எடுத்தனால நான் அப்படி நல்லா சூடாக இருக்கனால நான் அப்படி தண்ணியை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். இப்போ தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ காயோடு சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு, நான் கொஞ்சம் வெஜிடபிளெல்லாம் அதிகமாக எடுத்திருக்கனால தண்ணி வந்து திருப்பி ஒரு 1/2 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்த தண்ணிங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பும் போட்டாச்சு. இப்போ சாப்பாடு நல்லா இப்போ நான் கிளறி விட்டாச்சு. இப்போ நான் தண்ணி நல்லா சிம்மில் வந்ததுக்கப்புறம் நான் தம் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெஜ்ஜு புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு சைடிஷாக வந்து நான் சோயா கிரேவி தான் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றனால நான் சோயா கிரேவி பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.